ஹே காய்ஸ், வெல்கம் டு கதை சுருக்கம். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி என்ன டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் அப்படின்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு எம்டி ரூமை காட்டுறாங்க. இந்த ரூம்குள்ள ஒருத்தர் வராரு இல்லையா, அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் ஒரு எலக்ட்ரீஷியன். இந்த ரூம்ல இருக்க சுவிட்ச் போர்டை சரி பண்றதுக்காக வந்திருக்காரு. வந்து அந்த சுவிட்ச் போர்டை சரி பண்ணிட்டு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஓகே எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே போயிடுறாரு. பார்த்தா இன்னொரு டோர் வழியா இந்த ரூம்குள்ளே வந்திருக்காரு. என்ன நடக்குதுன்னு புரியாம சுத்தி சுத்தி பாக்குறாரு. இப்பதான் நம்ம வெளியே போனோம், எப்படி இந்த ரூம்குள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அப்பதான் ஓப்பன் பண்ணிருப்பாரு இல்லையா அந்த டோர், அது வந்து ஆடிட்டே இருக்கு. சரி என்னவோ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்றாரு. பார்த்தா மறுபடியும் அதே ரூம்குள்ளே வந்துடுறாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. மறுபடியும் அந்த டோர் ஓபன் பண்றாரு. இவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த சீனை பார்க்கும் போதே உங்களுக்கு புரியுதுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது. சரி அகைன் வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு ஒரு கால ரூம்குள்ள வச்சிருக்காரு, ஒரு கால வெளியில வச்சிருக்காரு. பார்த்தா ஆப்போசிட் டோர்ல இவரோட ஒரு கால் வெளியே இருக்கு இல்லையா, அந்த காலை பார்த்துட்டு இருக்காரு. இங்க என்ன நடக்குதுன்னு சுத்தமா அவருக்கும் புரியல, நமக்கும் புரியல. அவரு ரொம்ப கன்ஃபியூஷனா எப்படி இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. ஓகே நம்ம இந்த சுவிட்ச் போர்ட் சரி பண்ணோம்ல, இதுலதான் ஏதோ மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சுவிட்ச் போர்டை சரி பண்ணிட்டு வெளியே போக ட்ரை பண்றாரு. பார்த்தா அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. பாதி டோர் ஓபன் பண்ணா அந்த டோர் தான் ஓபன் ஆகுது. அந்த டோர்ல இருந்து இவரை தான் பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் ஓபன் பண்ணி இவர்கிட்ட இருந்த அந்த பேக் அந்த டோர் க்ளோஸ் ஆகாத அளவு வச்சுட்டு சரி நடக்கலாம் அப்படின்னு சொல்லி மெதுவா நடந்து போறாரு. பார்த்தா திருப்பி இந்த ரூம்குள்ளேயே தான் வராரு. சரி ஓடியாவது வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. எவ்வளவு ஓடினாலும் திருப்பி இந்த ரூம்குள்ளேயே தான் வந்துட்டு இருக்காரு. இந்த சீனை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு. இப்படி பண்ணதுல ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாரு. ஸோ தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் எப்படி வெளியே போறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் அவர் கையில இருக்க எதையாவது தூக்கி எறியலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ணி தூக்கி எறிகிறாரு. பார்த்தா அது திரும்பவும் இதே ரூம்குள்ள தான் வந்து விழுந்துருது. ஒரு பேப்பரை ரவுண்டா பால் மாதிரி சுத்திட்டு அந்த டோர் வழியா தூக்கி போடுறாரு. தூக்கி போட்டுட்டு இவரே திருப்பி கேட்ச் பிடிச்சிக்கிறாரு. ஏன்னா அது திரும்பவும் இந்த ரூம்குள்ள தானே வரும். எந்த அளவுக்கு ட்ரெயின் ஆயிட்டாருன்னு பாருங்க. படுத்து மெதுவா ஊர்ந்து போறாரு. போயிட்டு அந்த பக்கம் இருக்க இவரோட காலை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. பட் இவரால முடியல. பாவம் ஏதோ நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு, ஆனா சிரிப்பாவும் வருது. என்னெல்லாம் பண்றாருன்னு பாருங்க. ரோபோ மாதிரி எல்லாம் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த திங்ஸை வச்சு சின்ன பிள்ளைங்க மாதிரி விளையாண்டுட்டு இருக்காரு. ரொம்பவே கஷ்டப்படுறாரு. எப்படி வெளியே போறதுன்னு தெரியாம ஒரு கட்டத்துல ரொம்பவே டிப்ரெஷன் ஆகி உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. அண்ட் சடனா பாத்தீங்கன்னா அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்பதான் நோட்டீஸ் பண்றாரு ரெண்டு டோருமே ஓபன் பண்ண முடியல, க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலக்ட்ரானிக் லாக்க மறுபடியும் சரி பண்ண ட்ரை பண்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்க டோர்ல இருந்து ஒரு பால் மாதிரி உள்ள வந்துட்டு போகுது. ஏதோ சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கு. திரும்பி பாக்குறாரு. அதுக்குள்ளே அந்த பால் வந்து வெளியே போயிருது. அண்ட் இவர் அந்த லாக்க சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் சடனா பாத்தீங்கன்னா மேல ஒரு லைட் மாதிரி ஏதோ பயங்கரமா மின்னிட்டு இருக்கு. என்ன இது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு மறுபடியும் வேகமா அந்த லாக்க சரி பண்றாரு. பார்த்தா இப்போ அது மறைஞ்சிருது. என்ன இதுன்னு கன்ஃபியூஷனா பார்த்துட்டே இருக்கும்போது தான் ஒரு குரூப்பா 2-3 பேர் வந்து இந்த ரூம் வழியா வந்து அந்த ரூம் வழியா போயிடுறாங்க. சரி நம்மளும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாரு. பார்த்தா மறுபடியும் இவர் மட்டும் இந்த ரூம்குள்ள வந்துடுறாரு. அவங்க எல்லாம் போயிடுறாங்க. ரொம்பவே வெக்ஸ் ஆகி அழுதுட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த ஃப்ளோர்லயே படுத்து தூங்கிடுறாரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அந்த லைட்னிங் மாதிரி ஒரு பால் வந்துச்சுல்ல, அந்த பால் ஒரு இருட்டு ரூம்ல இருக்கு. அங்க ஒரு சின்ன குழந்தை விளையாடிட்டு இருக்கு. இதை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி இருக்கு. பார்த்தா இவர் திடீர்னு கண்ண முழிக்கிறாரு. என்னன்னா இது எல்லாமே இவரோட கனவு. அண்ட் நம்ம ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி கனவெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு அந்த எலக்ட்ரிக் லாக்க சரி பண்ண ட்ரை பண்றாரு. இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா 2 டோர் ஓபன் ஆயிட்டு ஏதோ ஏர் வைப்ரேஷன் மாதிரி 2 பக்கமும் இருந்து பயங்கரமா கிளிச் ஆயிட்டு இருக்கு. சடனா க்ளோஸ் ஆயிருது. என்ன எதுன்னு பார்த்துட்டு அது என்னமோ இருக்கட்டும் நம்ம சரி பண்ணலாம்னு சொல்லி சரி பண்றாரு. திடீர்னு பார்த்தா இவர மாதிரி இருக்க இன்னொருத்தர் பின்னாடி இருக்க அந்த டோர் ஓபன் பண்ணிட்டு வராரு. இதை பார்த்து இவருக்கு ஒண்ணுமே புரியல. அவருக்கு இது எப்படி அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு அந்த புதுசா வந்தார்ல அவர் இன்னொரு டோர் ஓபன் பண்ணி வெளியே போறதுக்காக போறாரு. பார்த்தா அவர் மறுபடியும் இதே ரூம்குள்ள தான் வராரு. இவருக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. சரி வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர் ட்ரை பண்றாரு. அப்ப இவர் என்ன பண்றாரு, இந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. அந்த டோருமே க்ளோஸ் ஆயிடுது. அதனால அவர் வெளியே போக முடியல. 2 பேருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அண்ட் 2 பேருமே பேசிக்கவே இல்ல. புதுசா வந்தவர் கொஞ்ச நேரத்திலே தூங்கிடுறாரு. ஆல்ரெடி இருந்தவர் என்ன பண்றாரு, எப்படியாவது தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலக்ட்ரிக் லாக்க பார்த்து ஏதோ யோசிக்கிறாரு. உடனே அவர் ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டு அவர் கயிறு மாதிரி கட்டிட்டு இருக்காரு. அந்த ட்ரெஸ் லென்த்தா கட்டிட்டு அதுல ஜூஸ் எல்லாம் கொட்டிட்டு இருக்காரு. மேபி அவர் எலக்ட்ரிக் சர்க்கியூட் ஏதோ கிரியேட் பண்ண போறாரு போல. அந்த மாதிரி கட்டி முடிச்சுட்டு என்ன பண்றாரு, அந்த கயிறு தூக்கி போடுறாரு. அப்போ அது வந்து இந்த டோர் வழியா அந்த ரூம்குள்ள வந்துருது. அந்த கயிறு பிடிச்சிட்டு அப்படியே அந்த எலக்ட்ரிக் லாக்க டச் பண்றாரு. பண்ண உடனே ஷாக் அடிச்சு அப்படியே அந்த ரூமே பிளாங்க் ஆயிடுது. அந்த லைட்னிங் பால் வருது. வந்த உடனே கொஞ்ச நேரத்துல அதுவும் மறைஞ்சிருது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த புதுசா வந்தவர் எந்திரிச்சு இந்த மாதிரி இவர் கிடக்கிறத பார்த்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு, கத்திட்டு இருக்காரு. இவர் இறந்து போயிட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்படியே வேகமா போய் அந்த டோர் ஓபன் பண்றாரு. பாத்தீங்கன்னா அந்த டோர் இப்போ ஓபன் ஆயிருது. இதை பார்த்து ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு அந்த டோர் வழியா வெளியே போயிடுறாரு. இப்ப இந்த ரூம்ல இருக்க பழைய
எலக்ட்ரிஷியனை தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா கண்ணை முழிச்சு எந்திரிக்கிறாரு. என்னன்னா இவருக்கு ஷாக் அடிச்சனால மயங்கிருக்காரு போல. இப்படி எந்திரிச்ச இவரு இந்த டோர் ஓபன் பண்றாரு. பார்த்தா அந்த ரூமுக்கு வெளியில அப்படியே ஏதோ பயங்கரமா மின்னிட்டு இருக்கு. இந்த சஸ்பென்ஸோடய இந்த படமும் இங்க முடியுது. எப்படி இருந்துச்சு இந்த படம்? ஆக்சுவலி இது ஒரு ஷார்ட் ஃபிலிம். நேம் வந்து சர்க்கியூட். 2013ல ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்கும், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டியோட நம்மளை வச்சிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். அப்படி தெரியாதவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த குட்டியா இருக்க பெல் ஐக்கானை கூட பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.